ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு பேப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் பேப்பர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் அது சிலது ஒர்க் பண்ணதில்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளோட ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் பேப்பரோட ஆக்சஸ் கொடுக்கல. ஸோ எப்படி நம்ம ஒரு ஒர்க் ஆகிற பேப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துடலாம். ஸோ எல்லோரும் உங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அதில் இருக்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் வச்சுருக்கவங்க உங்களோட மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் paypal.com/ph அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் நம்ம ph அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சர்ச் பண்ணோன்னா, ஃபிலிப்பைன்ஸ் வெர்ஷனில் நம்ம பேப்பர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அது நமக்கு ஒரு ஒர்க் பண்ணுற பேப்பர் அக்கௌண்ட்டாக இருக்கும். இதனால தான் நம்மளோட ஸ்ரீலங்காவில் இருக்க பேப்பர் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணதில்லை. காரணம் என்னென்னா, நம்மளோட பேப்பர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கு இன்னுமே வந்து நம்மளோட பேங்க்கோ இல்லை பேப்பலோ ஆக்சஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபிலிப்பைன்ஸ் வெர்ஷனில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பட் அதை எப்படி ஓப்பன் பண்ணுற மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதோடு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், எதுக்கு நம்ம போய் ஃபிலிப்பைன்ஸில் இருக்க அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோன்னு. அப்படி எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட், அதாவது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது அப்படின்றத விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ நானே பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் ஃபார் ஃப்ரீ டுடேன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு 2 மெத்தடில் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ முதலாவது விடைய வந்து பர்சனல் அக்கௌண்ட், ரெண்டாவது விஷயம் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து பர்சனல் அக்கௌண்ட் இதில் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபிலிப்பைன்ஸ் நம்பர் வேணும். பட் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஸ்ரீலங்கன் நம்பரும் அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லோரும் நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டே கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, சைன் அப் ஃபார் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்ற இடத்துல வந்து உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்களோட ஒர்க் பண்ணுற இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி இந்த இமெயில் ஐடியை நீங்கள் பேப்பர் அக்கௌண்ட் க்ரியேஷனுக்கு யூஸ் பண்ணாத இமெயில் ஐடியாக வச்சுக்கோங்க. இந்த இமெயில் ஐடி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியாக இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ அதுக்கு தான் சில கன்ஃபர்மேஷன் கோடெல்லாம் போகும். ஸோ அந்த டைமில் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த இமெயில் ஐடியை அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதனால் நம்ம ஒரு ஆக்டிவில் வச்சுருக்க ஒரு இமெயில் அக்கௌண்ட்டை இதில் யூஸ் பண்ணால் ஓகே. ஸோ உங்களோட இமெயில் ஐடியை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து நம்ம ஃபைவர் தமிழோட இமெயில் ஐடி கொடுத்துடலாம். ஸோ நானும் உங்களோட சேர்ந்து எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறமா கீழே கண்டினியூ கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டரில் இருக்கணும். கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக இன்க்ளூடாக அதில் வந்து 1 நம்பர் ஓ சிம்பிள் இருக்கணும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம இதில் கேட்டிருக்காங்க டெல் அஸ் அபவுட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நம்மளோட பிஸ்னஸோட நேம் அண்ட் பிஸ்னஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றுனா எப்படி கொடுக்குறேன்ற பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து டெல் அஸ் அபவுட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இதில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸை இதில் ஆட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமா எப்படி ஆட் பண்ணுறத பார்த்துக்கலாம். முதலாவது விஷயமாக கேட்டிருக்கிறது லீகல் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்தால் நீங்கள் அதில் பிஸ்னஸ் நேமை கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸே இல்லைன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமே இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உதாரணமாக வந்து ஃபைவர் தமிழான்றதை நான் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீகல் பிஸ்னஸ் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த நேம் தான் நம்மளோட கஸ்டமர்ஸுக்கு ஷோ ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரான்சாக்ஷனை பண்ணும்போதோ இல்லாட்டி ஒரு ட்ரான்சாக்ஷனை ரிசீவ் பண்ணும்போதோ நம்மளோட நேம் இதை மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் நேம் ஷோ ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இதில் கொடுத்துக்கலாம். நாம் ஃபைவர் தமிழ் அண்ணே இதில் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதில் ஷோ ஆகிறது வந்து ஃபிலிப்பைன்ஸோட கோட் தான். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஃபிலிப்பைன்ஸ் நம்பர் இல்லை தானே. ஸோ நம்ம வந்து இதில் என்ன நம்பர் கொடுக்கலாம், நம்மளோட ஸ்ரீலங்கா நம்பரே கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து +94 செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க் பண்ணுற மொபைல் நம்பர் இதில் கொடுத்துக்கோங்க. இந்த நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பேப்பரில் எந்த ஒரு அக்கௌண்ட் க்ரியேஷன்லையும் யூஸ் பண்ணாத ஒரு நம்பராக இருந்தால் இன்னும் பெட்டர். சம்டைம்ஸ் நீங்கள் இந்த நம்பர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் ஒர்க் பண்ணாது. ஸோ இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க, பிஸ்னஸ் அட்ரஸ். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிலிப்பைன் அட்ரஸ் தான் தேவை இதில் கொடுக்குறதுக்கு. இதில் விஷயம் என்னென்னா, நாங்கள் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கோம். பட் நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான் இதில் நம்ம ஃபிலிப்பைன்ஸோட பிஸ்னஸ் அட்ரஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம், ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறன்ற பற்றி பார்த்துடலாம். ஸோ எப்படி உங்களால் ஒரு ஃபிலிப்பைன் அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுன்றதுக்காக நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை இப்போ எல்லோரும் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த அட்ரஸ் எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பிசியில் ஒரு நோட் பேட்லேயோ இல்லை உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாவோ வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இது பின்னாடி நமக்கு சில வேளை தேவைப்படலாம்.
ஓகே, ஸோ நான் கீழே கொடுத்துருக்க லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி அதில் ஒரு அட்ரஸை நீங்கள் உங்களுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்ரஸ் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அட்ரஸ் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த அட்ரஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்க ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் இருக்க அட்ரஸ் உங்களுக்கு பிடிக்கலாட்டி நீங்கள் அதை ரீஃப்ரெஷ் பண்ணி புது அட்ரஸை கூட ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கான ஒரு அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டாக ஸ்ட்ரீட் அட்ரஸை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் முதலாவது இருக்க இடத்துல வந்து நம்மளோட இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்குது வந்து சிட்டி. ஸோ இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட பேபால் அக்கௌண்ட் போயிட்டு அங்கே சிட்டின்னு இருக்க இடத்துல வந்து நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இருக்க விஷயம் வந்து ஸ்டேட், ப்ரொவின்ஸ், ஏரியான்ட்டு. ஸோ இந்த இடத்துல மெட்ரோ மணிலான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவின்ஸ் அண்ட் ரீஜன் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு மெட்ரோ மணிலாண்ட் இருக்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய அட்ரஸை வந்து மெட்ரோ மணிலாண்ட் எடுத்துக்கிட்டதால் இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல என்ன அட்ரஸ் ஷோ ஆகுது, அதாவது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து என்ன ப்ரொவின்ஸ், என்ன ஸ்டேட், என்ன ஏரியா உங்களுக்கு ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஏரியா ஷோ ஆகுதோ அந்த ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் இதில் நம்ம ஜிப் கோட் கொடுக்கணும். ஸோ உங்களால் ஜிப் கோட்டை இந்த அட்ரஸ் புக்கில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலாட்டி ஜஸ்ட் எதுவுமே இல்லை, இந்த மரிக்கினா அப்படின்னு சொல்கிற இந்த சிட்டியை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சிட்டி ஷோ ஆகுதோ ஸோ அந்த சிட்டியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அந்த சிட்டிக்கு பக்கத்துலேயே ஜிப் கோட் அப்படின்ற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களால் நிறைய ஜிப் கோடை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதில் ஏதாச்சும் ஒரு ஜிப் கோடை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கைஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மறக்காமல் எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கரன்சியாக வந்து பிலிப்பைன் பேசோ தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம பிலிப்பைன் பேசோ தான் வச்சு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் எப்படி யூஎஸ்டிடி, கிரேட் பிரிட்டன் பவுண்ட், இந்தியன் ருபீஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம இப்போ எப்படி ஆட் பண்ணுறதை பற்றி மேலும் அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கொடுத்து கண்டினியூ பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து டிஸ்கிரைப் யுவர் பிஸ்னஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் டைப். ஸோ இதில் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து என்ன டைப்பான பிஸ்னஸ் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இண்டிவிஜுவல், சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், கோஆப்ரேஷன், பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நிறையவே இருக்குது. பட் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலை கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ஸோ பிஸ்னஸ் டைப்பை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து ப்ராடக்ட் ஓ சர்வீஸ் கீவேர்டுன்னு இருக்கும். ஸோ இதில் நமக்கு ரிலேட்டடாக நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதில் நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸை பிலிப்பைன்ஸில் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி, அதாவது நம்ம என்ன ப்ராடக்ட்டை என்ன சர்வீஸை வந்து பிலிப்பைன்ஸில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நிறையவே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்றை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட வெப்சைட் இருந்தால் கொடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல வெப்சைட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்ம வெப்சைட் கொடுக்காமலே அடுத்த ஸ்டெப்பை கண்டினியூ கொடுத்து போய்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்தோன்னா இதில் டெல் அஸ் மோர் அபவுட் யூ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து டேட் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி, ஐடி கார்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நேஷ்னாலிட்டின்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம நேஷ்னாலிட்டியில் ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடென்டி டாக்குமெண்ட் வரும்போது இதில் 3 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று நேஷ்னல் ஐடி கார்டு, இன்னொன்று பாஸ்போர்ட், இன்னொன்று வந்து டிரைவிங் லைசன்ஸ். ஸோ உங்கள்கிட்ட இதில் 3ல் எது இருந்தாலும் கொடுத்து இது அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து நேஷ்னல் ஐடி கார்டையே கொடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா இதில் ஐடி கார்டோட நம்பர் கேட்பாங்க. அண்ட் இதில் ஐடி கார்டு நம்பர் கொடுத்துடலாம். இதில் வந்து ஹோம் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சேம் ஆஸ் பிஸ்னஸ் அட்ரஸை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ டேப்பை கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேபால் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்களும் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டைரெக்டில் கிளிக் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இருக்க டவுட்ஸை கேட்டுக்க முடியும். ஸோ நம்மலாம் இப்போ ஒரு ஒர்க் ஆகிற பேப்பரில் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோவை பார்ட் 1 பார்ட் 2 கொடுக்கலான்னு நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா கைஸ் இதை வந்து 1 பார்ட்டாகவே செஞ்சிடலாம். கிட்டத்தட்ட 30 மினிட்ஸுக்கு மேலே போகும். ஸோ அப்படி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து செகண்டரியாக எப்படி $US ஆட் பண்ணுறது, அண்ட் இதில் இமெயில் கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது, ஸோ நம்மளோட கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் எப்படி அனுப்புறது, ஸோ நம்மளோட கிரெடிட் கார்டு இதில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு தரேன். இப்போதைக்கு இந்த பார்ட் 1 வீடியோவில் நான் வந்து எப்படி சிம்பிளாக அக்கௌண்ட் க்ரியேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இதில் ஆட் பண்ண போகிற டீட்டெயில்ஸ் அண்ட் சில செட்டிங்ஸ் சேஞ்சஸை பற்றி பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு அது தரேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபைவர் தமிழா, தமிழால் இணைந்து உலகத்தை கட்டி எழுப்போம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.